சீருடை பணியாளர் தேர்வு குளறுபடி குறித்து உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, சீருடை பணியாளர் தேர்வு குளறுபடி தொடர்பாக உயர்நீதிமன்றம் என்ன கருத்து கூறியிருக்கு? மேலும் இதுல வேற என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? விரிவா பதிவு சொல்லுங்க. அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் கடந்த 2018ஆம் ஆண்டு கைரேகை கைரேகை கைவிரல் ரேகை பிரிவு உதவி ஆய்வாளர் பணிகளுக்கு ஒரு தேர்வு நடத்தியது. இதில் 2ஆம் நிலை காவலராக இருக்கக்கூடிய அருணாச்சலம் என்பவர் இந்த தேர்வில் பங்கேற்றார். ஆனால் அந்த தேர்வில் 145வது வினாவானது தவறாக இருந்ததாகவும், அந்த வினாவுக்கு தனக்கு மதிப்பெண் கொடுத்தால் இந்த பதவி தனக்கு கிடைக்கும் என்பதால் சென்னை தேர்வாணையத்தில் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் இந்த வினா தொடர்பாக சென்னை ஐஐடியில் உள்ள பேராசிரியர்கள் அந்த வினாவை சோதிக்க வேண்டும், அந்த வினா எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதா என்ற ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றமும் ஐஐடி பேராசிரியர்கள் ஆய்வுக்கு உட்படுத்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இதன் பிறகு தமிழக அரசு இந்த வழக்கில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தது. அந்த வினாவானது அதாவது அருணாச்சலம் எழுதிய அந்த கேள்வி தவறானது, அதனால் அவரை தேர்வு செய்ய முடியாது என்பதை அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து, இந்த தமிழக அரசின் இந்த பதிலை எதிர்த்து அருணாச்சலம் மீண்டும் அந்த வழக்கில் ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அதாவது அரசின் பதிலில் ஐஐடி பேராசிரியர் என கூறி அவர்கள் அளித்த பதிலின்படி இந்த கேள்வி தவறானது என்பதை அங்கு நிரூபிக்கவில்லை. மேலும் அதுபோன்று ஒரு பெயரில் ஐஐடியில் பேராசிரியரே இல்லை என்ற ஒரு விஷயத்தை ஆர்டிஐ மூலமாக மனுதாரர் இந்த வழக்கில் கொண்டு வந்தார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நீதிபதிகள், இதுபோன்று சம்பந்தமில்லாத ஒரு நபர்களை எவ்வாறு தேர்வாணைய விவகாரத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்ற கேள்வியெல்லாம் எழுப்பி, அதிகாரிகள் யார் யார் இதில் தொடர்புபடுத்தி இருக்கிறார்கள், எவ்வாறு இந்த 3ஆம் நபர்கள் சீருடை பணியாளர் தேர்வாணைய விவகாரத்தில், அதுவும் போட்டித் தேர்வு விவகாரத்தில் உள்ளே வந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் கேள்வியாக அரசு தரப்புக்கு எழுப்பினார் நீதிபதி. ஆனால் அதற்கான பதில் முறையாக வரவில்லை. இதையடுத்து அந்த சம்பந்தப்பட்ட 2 முகவர்கள் யார் என்பதை விசாரணை நடத்தினார். அந்த நபர்கள் ஏற்கனவே சென்னை ஐஐடியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற நபராக இருக்கக்கூடியவர். அவருக்கே இந்த விவகாரம் தெரியாது என்ற விஷயத்தை குறிப்பிட்டு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த 2 வாதங்களை எல்லாம் கேட்ட பிறகு நீதிபதி இந்த வழக்கை தாமாக முன்வந்து ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக பதிவு செய்து அந்த விசாரணையை மேற்கொண்டார். அப்பொழுதுதான் இந்த வழக்கில் போட்டித் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாக கண்டறியப்பட்டது. அதன் பிறகு ஐஐடியை நேரடியாகவே இந்த வழக்கில் அந்த வினா தவறா சரியா என்பதை விளக்கமளிக்க சொல்லியிருந்தார். அதன்படி அந்த வினாவானது அந்த வினாவே தவறு என்பதை சென்னை ஐஐடி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள். இதன் அடிப்படையில் அந்த போட்டித் தேர்வில் பங்கேற்ற 2388 போட்டியாளர்களுக்கு, இந்த வினாவை அட்டன் செய்தவர்களுக்கு அரை மதிப்பெண் வழங்கப்பட்டது. இதன் காரணமாக 9 பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த 9 பேரில் இந்த மனுதாரரும் இருக்கிறார் என்பதை நீதிமன்றத்தில் தேர்வாணைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே அவர்களுக்கு உடனடியாக சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் பயிற்சிக்கான ஏற்பாடுகளை செய்ய நீதிபதி அறிவுறுத்தினார். மேலும் இது தொடர்பாக என்ன நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் அறிக்கையாக தாக்கல் செய்ய தேர்வாணைய தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் அறிக்கையாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த வழக்கானது 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் முக்கியமாக 3ஆம் நபர்கள், அதாவது முகவர்கள், அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மோசடி செய்திருப்பது குறித்து ஒரு விசாரணையை சென்னை மாநகர காவல் ஆணையர் கண்காணித்து இந்த விசாரணை தொடர்பான ஒரு நிலை அறிக்கையையும் வரும் 22ஆம் தேதி தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார்.